இந்தியா டைரக்டில் நாங்கள் ஏற்கனவே டெக்னிக்கல் அனாலிசிஸ் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோன்றது உங்களுக்கு தெரியும். அண்ட் எந்த டெப்த்தில் வந்து நாங்கள் டீச் பண்ணுறது உங்களுக்கு தெரியும். டெய்லி நம்ம ரிப்போர்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ட்ரைனிங் ஏற்கனவே எங்கள்கிட்ட எடுத்துகிட்டு இருக்கவங்களுக்கும் தெரியும். எங்களோட ட்ரைனிங் மேலோட்டமான ட்ரைனிங் கிடையாது. ஒன்று, வி கோ இன் டெப்த். ரெண்டாவது, தேவையில்லாத டெக்னாலஜிஸ்லாம் சொல்லி கொடுக்கறதில்ல. இது படி இது படி இது படி இதெல்லாம் புக்கிஷ் நாலேஜ். ப்ராக்டிக்கலாக என்ன தேவையோ, காசு பண்ணுறதுக்கு என்ன தேவையோ அதை வந்து நம்ம டீச் பண்ணிகிட்ருக்கோம். அது வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் பற்றி தெரிஞ்சால் போகிறோம். கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண தெரியும், ஒரு கம்ப்யூட்டருக்கு இருக்குது, எனக்கு ஒரு நல்ல இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொன்னால் வாங்க, கம்ப்ளீட்டாக நான் வந்து டீச் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். கேண்டில் ஸ்டிக்கில் ஆரம்பித்து ட்ரெண்ட் லைன்ஸு, டூல்ஸு, சார்ட் பேட்டர்ன்ஸு, ஃபிபனாச்சி, ஆப்ஷன்ஸ், ரைட்? ஆப்ஷன்ஸில் இன் பர்டிகுலர் ஆப்ஷன் க்ரீக்கை வந்து இன்டெப்த்து நம்ம எடுக்கிறோம். ஸோ நீங்கள் ஆப்ஷன் செல்லராக இருந்தாலும் இருக்கலாம், ஆப்ஷன் பையரிங் பண்ணணும்னு நினச்சாலும் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து நான் ஆப்ஷன் பையிங்க்கு ட்ரைனிங் கொடுக்குறேன், ஆப்ஷன் செல்லிங்க்கு ட்ரைனிங் கொடுக்குறேன், நான் ஸ்ட்ராட்டஜிக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன்றது கதையே வேணாம். உங்களுக்கு ஆப்ஷன் க்ரீக்ஸ், ஆப்ஷன்னா என்ன, ஆப்ஷன் க்ரீக்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் எது வந்து உங்கள் கேரக்டருக்கு செட் ஆகுன்றது. அந்த டெப்த்தில் வந்து நம்ம டீச் பண்ணுறோம். இது இல்லாத எலியட்ஸ் வேவும் நம்ம டீச் பண்ணுறோம். க்ளோஸ் டு அபவுட் 6 months வீக்கெண்ட் செஷன் அண்ட் ஆன்லைன் செஷன் தான். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க எங்கள் கால் சென்டர் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், 9444468888. இது ஒரு அனௌன்ஸ்மெண்ட். இன்னொன்று அனௌன்ஸ்மெண்ட், இந்தியா டைரக்டில் சேர்ந்தவங்க இன்ஹவுஸில் வந்து நாங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் நாங்கள் பண்ணுறோம். டிஜிட்டல் அட்வர்டைஸ்மெண்ட், ஏஐ பேஸில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் நிறைய பண்ணிகிட்ருக்கோம். இந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறமாவே நீங்கள் அந்த ஆட் பார்க்கலாம். குட்டி குட்டியாக 2 ஆட் நாங்கள் பண்ணியிருக்கிறோம். எங்கள் ஆஃபீஸில் இருக்கிற ஸ்டாஃப்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, நல்லா இருக்குது. யாருக்கு உங்கள் கம்பெனிக்கான கேம்பெயினிங் தேவைப்படுதோ, ப்ரொமோஷனல்ஸ் தேவைப்படுறவங்க எங்கள் கால் சென்டர் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். டெஃபினட்டாக இதை பற்றி டீட்டெயில்ஸ் நீங்கள் ஃபுல்லாக வாங்கிக்கலாம். 9444468888க்கு இப்போவே காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் ஐடியாவை ஒரு ஸ்ட்ராங் விஷுவலாக மாற்றிடலாம். மார்க்கெட் லீவு என்ன பேசலாம், ஊரு கதை பேசலாம், நிறைய விஷயம் பேசுகிறதுக்கு இருக்குது. யூஎஸ் ஃபியூச்சர்ஸ், ரைட்? நம்ம ஊரில் தான் மகாவீர் ஜெயந்தி, யூஎஸ்லலாம் வந்து ரெகுலர் ட்ரேடிங் டேஸ் செம்ம பாசிட்டிவாக இருக்குது. 550 points ப்ளஸில் இருக்குது. 1.22% வந்து அப்பில் இருக்குது. ஏன் ப்ளஸ்? ரொம்ப சிம்பிளான விஷயம். யூஎஸ் ஜகா வாங்குது, இந்த போரை விட்டு வெளியில் போகணும்னு பார்க்குறாங்க. அசிங்கம் ஆயிடுச்சு. ஒரு ஈரான்ற ஒரு நாடை வந்து அடிக்கிறதுக்கு உனக்கு வந்து 1 மாதமான்றது ஒரு கேள்வி. 2 நாடு வேறு சேர்ந்து அடிக்குது. ரெண்டுமே வந்து பெரிய நாடு. இஸ்ரேல் நாடு குட்டி தான், கீர்த்தி பெருசு. அவங்கள்ட்ட இருக்கிற டெக்னாலஜிஸ் எல்லாமே வந்து எல்லாருக்குமே தெரியும். இஸ்ரேல் மாதிரி ஒரு நாடு, யூஎஸ் மாதிரி ஒரு நாடு, அண்ட் இருக்கிறதுலே பெஸ்ட் பாம்பர்ஸ் வச்சுருக்காங்க, பெஸ்ட் பாம்ஸ் வச்சுருக்காங்க. ஈரானை சுற்றி இருக்கிறதுலே பெஸ்ட் ரேடார்ஸ் வச்சுட்ருக்காங்க. ஓமானில் இருக்கட்டும், துபாயில் இருக்கட்டும், யூஏஇயில் இருக்கட்டும், கத்தாரில் இருக்கட்டும், இல்லை சவுதி அரேபியாவில் இருக்கட்டும், இது சுற்றி வந்து அவங்களோட வந்து பெஸ்ட் ரேடார்ஸ், உலகத்தில் இருக்கிறதுலே பெஸ்ட் ரேடார்ஸ் வந்து வச்சுருக்கிறாங்க. அண்ட் இன்றைக்கி நேற்று வைக்கல, லாஸ்ட் ஒரு 50 வருஷமாக வச்சுருக்கிறாங்க. 1970 தான் வந்து யூஎஸ் வந்து அப்பா இன்னமெல்லாம் நீங்கள் வந்து பெட்ரோலை வந்து டாலரில் விற்றுருங்கன்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க. அண்ட் உங்களோட செக்யூரிட்டிஸ் எல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோன்ற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க. ஸோ அதில் தான் வந்து இந்த விஷயம் வந்துச்சு. அப்போ வந்து செக்யூரிட்டி பூரா வந்து யூஎஸ் பார்த்துக்கிட்டாங்க. பேசிக்காக என்ன, ரவுடிசம் தான். நம்ம ஏரியாவில் சொல்லுவோம் தெரியுமா, அப்பா நம்மளா மாஸ் வசூலில் வந்து எனக்கு இவ்வளோ கொடுத்துரு, உனக்கு எல்லா செக்யூரிட்டி நான் பார்த்துக்கிறேன்ற இருக்குல்ல, அந்த கதை தான் இது. நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்லாம் நடந்துகிட்ருக்கு. துபாய் சைடில் ஆகட்டும், யூஏஇ ஆகட்டும், உங்களுக்கு வந்து தெரியும். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் செக்யூர்ட் ஸ்டேட்டு. பட் உள்ளே வந்து நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் நடந்துகிட்ருக்கு. இது ஊருக்கே தெரிஞ்ச விஷயம். சதாம் ஹுசைன் ஆகட்டும், இல்லை நம்ம தாவூத் இப்ராஹிம் ஆகட்டும், இவங்க எல்லாருமே வந்து அங்கே தான் காசு போட்டிருக்காங்க. நம்ம ஊர் அரசியல்வாதிகள் நிறைய பேர் வந்து துபாயில் போட்டிருக்காங்கன்றது ஊருக்கு தெரியும். உள்ளே போயிட்டு வெளில வந்தால் க்ளீனாக லாண்ட்ரி க்ளீன் ஒயிட் ஆகிடும். வில் நாட் கோ இன் டு தட். நம்ம போகிறது வந்து என்ன ஆகுதுன்னு சொன்னால், ஈரானை சுற்றி இருக்கிற ஏரியாவில் ப்ளஸ் 2 ஏர்க்ராஃப்ட் கேரியர்ஸ் இவ்வளோ சேர்ந்து லாஸ்ட் 5 வாரமாக வந்து ஈரானை வந்து அழிக்க முடியல. பிகாஸ் ஈரான் வந்து என்ன பண்ணாங்கன்றது, அதை வந்து ஈராக் ஆகட்டும், இல்லை லிபியா ஆகட்டும், இங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்றது ஊருக்கு தெரியும். ஸோ அதனால் தேவர் வெல் ப்ரிப்பேர்ட். இது ஒரு சைடு இருக்கட்டும். யூஎஸ்க்கு பாம்ஸ் வந்து தீந்து போகல, கம்மியாயிடுச்சு. தேர் வால்யூம் இஸ் வெரி லெஸ். அண்ட் இந்த ஏரியாவுக்கு என்ன பாம்ஸ் வேணுமோ ஆர் மிசைல்ஸ் தேவையோ, இன்டர்செப்டர், நான் உன்னை அடிக்கிறேன் நீ என்னை அடிக்கும் போதும் அதை காப்பாற்றணும், தடுக்கணும். ஸோ அந்த
தடுக்கிற மிசைல்ஸ் வந்து ஏரோ மிசைல்ஸ் வந்து கம்மியாயிடுச்சு. ஆல்மோஸ்ட் $26 பில்லியன் வந்து செலவு பண்ணியிருக்காங்க. தட்ஸ் ஓகே. 26 பில்லியன்றது ஒரு பெரிய அமௌண்ட் கிடையாது அவங்கள பொறுத்த வரைக்கும், பெரிய அமௌண்ட்டு. ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் இது பெரிய அமௌண்ட் கிடையாது. இப்போ இதை விட்டுட்டு ஏற்கனவே யுக்ரைனில் கை இருக்குது, இங்கே கை வச்சிருக்கிறாங்க, இங்கே பாம்ப்ஸ் தேவைப்படுது. எதிர்பார்க்காத லெவலுக்கு வந்து இவங்க பாம்ப் பண்ணியிருக்காங்க. சம்வேர் க்ளோஸ் அபவுட் 12,000 பாம்ப்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ பாம்ப்ஸ் தேவை இருக்குது. அப்போ எங்கேருந்து எடுப்பாங்க? ஏஷியாவிலேருந்து எடுக்கணும், இல்லை யூஎஸ் சுற்றி இருக்கிறதுல எடுக்கணும். அங்கே எடுக்க மாட்டாங்க, பிகாஸ் அவங்க செக்யூரிட்டிஸ்க்கு தேவை. ஏஷியா சுற்றி எடுக்கிறாங்கன்னு சொன்னால் மோஸ்ட் ஆஃப் ஃபிலிப்பைன்ஸ், தாய்லாந்து, தாய்வான் முக்கியமான நாடு, ரைட். நார்த் கொரியாவுக்கு பாதுகாப்பாக, நார்த் கொரியாவில் சவுத் கொரியாவுக்கு பாதுகாப்பாக அங்கே வந்து சிலது வச்சுருக்குறாங்க. அங்கேருந்து எடுக்கும் போதும் நினச்சி பாருங்களேன், அங்கேருந்து மிசைல்ஸ் எல்லாம் இங்கே வருது, யூஸ் பண்ணுறாங்க. அங்கே திடீர்னு சைனா வந்து தாய்வானில் அட்டாக் பண்ணுறாங்க, இல்லை நார்த் கொரியா வந்து சவுத் கொரியா மேலே அட்டாக் பண்ணுறாங்க, என்ன ஆகுன்றது கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன். யூஎஸோட நிலைமை வந்து யோசனை பண்ணிப்பாங்க. ஸோ இவன் ஊரெல்லாம் அடிக்கும் போதும் எல்லாரும் சேர்ந்து இவன் அடித்தா என்ன ஆகும்? அந்த கதை தான் வந்து ஆகும். ஸோ அதனால என்ன பண்ணுறாங்கன்னா, டீசெண்டாக வெளியில் வந்துடுறேன். நிஜமாவே ஊரில் யாருமே வந்து எதிர்பார்க்கல யூஎஸ் இப்படி மாட்டுன்றது. எப்படி ரஷ்யா யுக்ரைனில் போய் இப்படி மாட்டுவாங்கன்றது எதிர்பார்க்கல. அதே மாதிரி தான் யூஎஸும் மாட்டிச்சு. சில பேர் கூப்பிட்டு சொல்லியிருப்பாங்க, தலைவரே இது வந்து யுக்ரைன் மாதிரி போகுது, நிச்சயமாக இது வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நிற்காது. ஸோ நீ அடிக்கிறதுக்கு பதிலாக இஸ்ரேலுக்கு வந்து நீ பாம்ஸை கொடுத்து அவனை அடிக்க சொல்லு, நீ நவுந்துக்க, நீ வியாபாரம் பண்ணுன்ற மாதிரி யாராச்சும் அட்வைஸ் கொடுத்துருப்பாங்க. ரெண்டாவது வந்து நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் ஆகிட்டுருக்கு. நேற்று நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், வீடியோஸில் யூடியூப்பில் நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க. யூஎஸ் பூரா வந்து பயங்கரமான ப்ரொட்டஸ்ட், ரைட். வந்து ஆட்சி மாற்றம், ரைட். ஈரானுக்குள்ளே வந்து உள்ளூர் மக்கள் வந்து போராட்டம் பண்ணி ஆட்சி மாற்றம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தார். போகிற போக்கு பார்த்தா அவரோட ஆட்சி போயிடுன்ற லெவலுக்கு வந்துருந்துச்சு. எப்படியா இருந்தால் இந்த வருஷம் எலெக்ஷனில் வந்து இந்த வருஷம் எண்டில் வந்து மிட் டேர்ம் எலெக்ஷன் வேறு இருக்குது. எப்படியா இருந்தாலும் காலி, ரைட். ஸோ ஏதாச்சும் ஒன்று பண்ணி காப்பாற்றிக்கலாம்ன்றது ஒரு சைடு கருத்து. இன்னொன்று சைடு கருத்து வந்து ரொம்ப இன்டர்னலாக வந்து ஒரு விஷயம் பேசிகிட்டு இருக்காங்க. இது வந்து மோர் ஆன் எங்கள் சைடில், அதாவது ட்ரேடர்ஸ் சைடில், டாப் ட்ரேடர்ஸ் எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க இன்டர்நேஷ்னல் லெவலில். ட்ரம்ப் வந்து இந்த 20 நாள் 25 நாள் போரில் வந்து சரியான காசு பார்த்துருக்குறாங்க. சாதாரண கேஷ்னால் பெரிய லெவலில் கேஷ் பார்த்துருக்குறாங்க ட்ரேடிங்கில், இன்சைட் ட்ரேடிங். இவர் வந்து என்ன அனௌன்ஸ் பண்ண போகிறாருன்றது இவருக்கு தெரியும். ஸோ இவருக்கு வேண்டிய ஆட்கள் எல்லாமே வந்து அதுக்கு தந்தாப்புல பொசிஷன் எடுத்திருப்பாங்க. இப்போ கூட நீங்கள் எடுத்து பாருங்களேன், ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து எங்களுக்கும் ஈரானுக்கும் வந்து நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்த போகிறோம், பாகிஸ்தானில் வந்து நடத்த போகிறோம்னு சொன்னோடனே மார்க்கெட் இப்படி வந்த மார்க்கெட் இப்படி ஏறிச்சு, ரைட். அன்னைக்கு மட்டுமே தலைவர் வந்து க்ளோஸ் அபவுட் $850 to $870 மில்லியன் வந்து சம்பாதிச்சதாக ஒரு பேச்சு, அவர் பையன், ரைட். இது வந்து நேரடியாக இருக்குன்னு சொன்னால் பேசிக்காக ட்ரம்ப்பை பற்றி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். மனுஷன் வந்து கிளியர் கட் பிஸ்னஸ்மேன், ரைட். ஸோ இந்த விஷயம் வந்து ஒரு லெவலுக்கு மேலே சம்பாரிச்சிட்டாங்கன்னு சொன்னால் வைத்தறிச்சல் எரியறவங்களாம் இருக்கிறாங்களே. எப்பயுமே வந்து திருடன் எப்படி மாட்டுவான்னு சொன்னால் ரொம்ப சிம்பிளான விஷயம். மோஸ்ட் ஆஃப் த திருட்டு கேஸ் நீங்கள் எடுத்து பாருங்களேன், மாட்டுறது எப்படின்னு சொன்னால் திருடங்களுக்குள்ள பங்கு பிரிக்கிறதுல வந்து சண்டை வந்து அது அம்பலம் ஆகி அதுக்கு மேலே தான் போலீஸ் பிடிப்பாங்க. இது வந்து நேச்சுரல் ப்ராசஸ், ரைட். ஸோ ட்ரம்ப் அடித்த கொள்ளையில் அவங்களுக்குள்ள அந்த பிரிக்கிறது இருக்கும் தெரியுமா, அந்த பிரிக்கிறதுல வந்து ஏதாச்சும் பிரச்சனை வந்துடும், இந்த விஷயம் வெளியில் வந்துடும், அந்த ஒரு ரீசன்னால் போரை வந்து நிப்பாட்டத்துக்கு ட்ரை பண்ணுறதாக ஒரு பேச்சு அடிப்படுது. இது எவ்வளோ தூரம் உண்மைன்றது தெரியாது. இன்னொன்று வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த போரை வந்து ஃபுல்லாகவே ஆரம்பித்ததுக்கு காரணம் ஈரானும் இதை வந்து அகெயின் அண்ட் அகெயின் அகெயின் சொல்லிட்டு இருக்காங்க. பண்ண வண்டவாளம் எல்லாம் அந்த மனுஷன் ஒரு ஆள் வந்து பண்ணதில் நிறைய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு யூஎஸில் இருக்க பெரும் தலைகள் எல்லாமே இன்க்ளூடிங் டொனால்ட் ட்ரம்ப் மாட்டிகிட்டு இருக்கிறதாக ஒரு பேச்சு. நினச்சி பாருங்களேன், அந்த ஃபைலில் இந்த பேர் இருக்குன்ற பேச்சு வந்ததுக்கே பிரிட்டனில் இருக்கிற ஒரு முக்கியமான மினிஸ்டரை வந்து பதவி போனது விடுங்க, அரெஸ்ட் பண்ணி தூக்கி உள்ள உட்கார வச்சுட்டாங்க. அப்போ யூஎஸில் வந்து ஏன் இன்னும் பண்ணலை? கொடூரமாக இருந்துச்சு அந்த வீடியோஸ்லாம். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள ஐயோ கொடூரமாக பண்ணியிருக்கிறாங்க. இப்படியெல்லாம் கூட ஒரு மனுஷன் இருப்பானான்ற லெவலில் சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அந்த விஷயத்தை விட்டு வெளியில் தப்பிக்கிறதுக்கோசரம்
ட்ரம்ப் இது பண்ணதாக ஒரு பேச்சு. சின்ன கோடு இருக்குன்னா அது பக்கத்தில் பெரிய கோடு வந்துச்சுன்னா சின்ன கோடை மறந்துடுவாங்களே, நம்ம ஒரு அரசியல் தான், ரைட்? ஸோ பெரிய லெவலில் வந்து பண்ணியிருக்கிறதாக ஒரு பேச்சு. ஏது வேணால் இருக்கட்டும். யூஎஸ் வந்து இப்போ இந்த ப்ரோக்ராமை வந்து சம்வேர் அரவுண்ட் 6:30 பக்கமாக நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணுறோம். யூஎஸ் மார்க்கெட் செம்ம பாசிட்டிவாக இருக்குது. யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் 550 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவாக இருக்குது. டாலர் இண்டெக்ஸ் வந்து நேற்று லெவலில் தான் இருக்குது, 100ல் தான் இருக்குது. ஸோ அதில் வந்து எந்த விதமான மாற்றங்களும் கிடையாது. டாலர் இண்டெக்ஸ் அரவுண்ட் 100ல் தான் இருக்குது. பாண்டு 30 இயர் பாண்டு அண்ட் 50 இயர் பாண்டு, யூஎஸோட பாண்ட்ஸ் எல்லாமே வந்து நேற்றுக்கு இன்னைக்கு காலையில் ரொம்ப குறைஞ்சிருந்துச்சு. காலையிலேருந்து மண்டே சொரிஞ்சிக்கிட்டே இருந்தேன், ஏன்டா பாண்ட் ரேட் குறையுது. அந்த எட்ஜுக்கு போகிறோம். 4.98 வரைக்கும் போச்சு. 99 or 5 போச்சுன்னா ஆட்டம் க்ளோஸ். ஸோ அந்த லெவல் வரைக்கும் போயிட்டு வந்துட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் லாஸ்ட் ஒரு 6 மாதமாக அந்த விளாட்டு ஓடிட்டுருக்கு. ஸோ நேற்றும் அந்த மாதிரி அந்த எட்ஜுக்கு போயிட்டு நல்லா கீழே வந்துச்சு. 4.8க்கே வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாச்சு. இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. சரி, ஏதோ தலைவர் ஏதோ பண்ணியிருக்கிறாருன்றது ஒன்று. அதே மாதிரி ஜாப்பனீஸ் பாண்டும் வந்து ஓரளவுக்கு வந்து ரிலீஃப் ஆகிருக்கு. பட் பெருசாக ரிலீஃப் ஆகலை, சில்லறையில் தான். 0.2 0.3 பல லட்சம் கோடியில் வந்து 0.2 ஆல்சோ மேட்டர்ஸ். இப்போ எப்படி இருந்தாலும் ஜாப்பனீஸ் எக்கானமி கரன்சி நவரும் போதும் யூஎஸ் மார்க்கெட் அடி வாங்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் ட்ரம்ப் எவ்வளோ நாள் இந்த ட்ராமா போட போகிறாருன்றது. ஏன்னு சொன்னால் வந்த நஷ்டத்துக்கு வந்து பதில் சொல்லி ஆகணும். ரெண்டாவது வந்து ஈரான் அடங்குற மாதிரி இல்லை. இன்றைக்கு கூட ஈரான் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கு. அப்போ நீ வாபஸ் போகிறேன்னு சொல்ல முடியாது, நான் அடிச்சுக்கிட்டு தான் இருப்பேன், சுற்றி அடிச்சுக்கிட்டு தான் இருப்பேன். எனக்கு எவ்வளோ லாஸ் பண்ணியோ அந்த லாஸ் வந்து நீ கட்டி ஆகணும். ஒன்று. ரெண்டாவது வந்து யூ நீட் டு கிவ் அ ஃப்யூச்சர் கேரண்டி. ஃப்யூச்சரில் இன்னும்லாம் என்னை அட்டாக் பண்ண மாட்டேன்றது யூ கிவ் மீ அ காங்க்ரீட் அரேஞ்ச்மெண்ட்ஸ். அதுக்கப்புறமா நான் அடிக்கிறத நிப்பாட்டுவேன். இல்லைன்னு சொன்னால் இருக்கிற வரைக்கும் அமெரிக்காவுக்கு சொந்தமான எல்லா விஷயத்தையும் நான் அடிப்பேன்ற மாதிரி ரொம்ப தெளிவாக உட்காந்துட்ருக்காப்புல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு நாளான்னைக்கு என்ன நடக்க போகுதுன்றது. டெம்பரரியாக யூஎஸ் மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்குது. ஸோ அதனால் மேபி இந்தியன் மார்க்கெட் நாளைக்கு பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மார்ச் கான்ட்ராக்ட் முடிஞ்சிச்சு, ஏப்ரல் கான்ட்ராக்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அண்ட் நேற்றே மார்க்கெட் மூவ் ஆகும் போதும் நிறைய பாயிண்ட்ஸ், ரைட், நிஃப்டி ஆகட்டும் பேங்க் நிஃப்டி ஆகட்டும் ப்ரீமியமில் இருந்துச்சு. எப்பயுமே நிறைய ப்ரீமியமில் இருந்துச்சுன்னா மார்க்கெட் நெகட்டிவில் தான் க்ளோஸ் ஆகும். மேலே ஓப்பன் ஆகி கீழே வந்துடுறது தான் லாஸ்ட் வந்து ஒரு 7-8 மாதமாக வந்து ஓடிட்டுருக்கு. ஸோ ப்ராபப்ளி நாளைக்கு வந்து ஹையில் ஓப்பன் ஆகி கீழே வரும்ன்றதை வரலாம். அடுத்த 2-3 நாள், ரைட், நிறைய செல் ஆகி கிடக்குது. ப்ராபப்ளி ஒரு ஷார்ட் கவரிங் நம்ம எடுத்துக்கலாம். இல்லை ஓவர் சோல்ட் ஜோனில் இருக்குது நிறைய ஸ்டாக்ஸு. இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு ரிலீஃப் ரேலி தேவை. 2-3 நாளைக்கு முன்னாடியே நம்ம ரிலீஃப் ரேலி வரும்ன்றதை நம்ம எதிர்பார்த்தோம், பட் வரல. இந்த லெவல்லேருந்து ஒரு ரிலீஃப் ரேலி வருதான்றதை நம்ம பார்க்குறோம். நேற்று நம்ம வீடியோவில் வந்து சில டேட்ஸ் நம்ம கொடுத்துருக்குறோம். ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னாடி, ஒரு வாரம் முன்னாடின்னு வச்சிங்களேன், நம்ம வந்து சம்வேர் அரவுண்ட் ஜூன் எண்டு இல்லை ஜூலையில் வந்து 21,170 வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதை நம்ம சொல்லியிருந்தோம். நேற்று வீடியோவில் வந்து நம்ம சொன்னது வந்து ப்ராபப்ளி இந்த நம்பர்ஸ் வந்து ஏப்ரல் 12th வருமா, ஏன்னு சொன்னால் நேற்று இருந்த பேட்டர்ன்ஸ் வச்சு. ஸோ இப்போதைக்கு நம்ம பார்க்குறது வந்து எவ்வளோ தூரம் மேலே போக போகுது, எவ்வளோ டைம் கரெக்ஷன் பண்ண போகுது, அண்ட் அதுக்கப்புறமா கீழே வரப்போகுதா, இல்லை எக்ஸ்டெண்டட் வேவ் 3 வரப்போகுதான்றது நம்ம வெயிட் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு சமாச்சாரம். ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் செல் ஆன் ரைஸாக தான் இருக்கும். பையிங் அட் பாட்டம்ன்றது நிறைய பேர் வந்து கையை சுட்டுக்கிட்டு இருக்காங்க, ரைட். நிறைய பேரை வந்து மீட் பண்ணிகிட்ருக்கோம், ஃபோனில் பேசிகிட்ருக்கோம். மலர் டிஃபன் சென்டரில் வந்து நிறைய பேர் வந்து கன்சல்டிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஆல்மோஸ்ட் டெய்லி வந்து ஒரு 8-9 பீப்புளை வந்து நாங்கள் மீட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நிறைய பேர் வந்து தே ஆர் இன் பெயின். அண்ட் நிறைய பேர் வந்து நல்ல ப்ராஃபிட்டில் இருந்தாங்க, தே டிடன்ட் டேக் தி ப்ராஃபிட் அவுட், அதனால் லாஸில் இருக்கிறாங்க. இப்பயும் எக்ஸிட் பண்ணலாமா? அப்சைடு வந்து அரவுண்ட் 8-10% தான் அப்சைடுக்கான மூவிங்க்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மோர் ஆன் டவுன் சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் நிறையா இருக்குது. எக்ஸிட் பண்ணுங்கள், ரீஎன்டர் பண்ணுன்னு சொன்னால் ப்ராபப்ளி ஒரு கன்ஃபர்மேஷன்ஸ் வரும்போதும் ரீஎன்டர் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நான் லாஸில் இருக்கிறேன், மீதி மறுபடியும் ஏன் டேக்ஸ் புக் பண்ணோம், அந்த வாய்ப்பு நீங்கள் விட்டுட்டீங்க. நேற்றே நம்ம புக் பண்ணியிருந்தாலும் இந்த ஃபைனான்ஷியல் இயர்லேயே இந்த லாஸ் எல்லாம் புக் பண்ணியிருந்துருக்கலாம். எனிவே வி வில்
அந்த லாஸ் புக்கிங் அந்த விஷயம்லாம் வந்து பெரிய இடத்த சமாச்சாரம். நம்ம சிம்பிளாக எவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளாக பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளாக நம்ம பண்ணிட்டு போகலாம். நிறைய பாசிட்டிவ் விஷயம் இருக்குது. நேற்று கூட ஒரு நபர் வந்து கமெண்ட் போட்டிருந்தார், அப்பா நான் நெக்ஸ்ட்டு 10 இயர்ஸ் வந்து இந்தியா தான் வந்து பயங்கரமான இடம்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இப்பயும் நான் சொல்கிறேன், நெக்ஸ்ட் 10 இயர்ஸில் இந்தியாவில் காசு சம்பாதிக்கிற மாதிரி உலகத்தில் வேறு எங்கேயும் சம்பாதிக்க முடியாது. பாயிண்ட் 1. அந்த ஹைட்டு போகிறதுக்கு முன்னாடி ஒரு டிப் இருக்குன்றதும் நான் சொல்லிகிட்டு இருந்தேன். இந்த விஷயத்தை விட்டுட்டு அதை மட்டும் பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்களே, நிச்சயமாக இந்தியாவில் சம்பாதிக்கிற மாதிரி உலகத்தில் வேறு எங்கேயுமே சம்பாதிக்க முடியாது. யூ ஹாவ் ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நிறைய விஷயம் எடுத்து பாருங்களேன். அக்னிகுல்ன்றது ஒரு சென்னையில் இருக்கிற ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி, ஸ்பேஸ் ஸ்டார்ட் அப் கம்பெனி. உலகத்தில் ராக்கெட் விட்றாங்களே, ரைட், சேட்டலைட்லாம் லான்ச் பண்ணுறதுக்கு ராக்கெட் விட்றாங்களே, அந்த ராக்கெட்டை வந்து பண்ணுறதுக்கு வந்து இட் டேக்ஸ் மினிமம் 6 to 8 months பிடிக்கும். தலைவருங்க வந்து 3D பிரிண்டரில் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கிறாங்க, ஒரு அலாய் வச்சு 7 நாளில் வந்து ரெடி பண்ண முடியும். நினச்சி பாருங்களேன், 7 நாளில் ராக்கெட் விட்றதுக்கான பிரிண்டிங் மிஷினில் பிரிண்ட் பண்ணி ராக்கெட் விட்றாங்க. அப்போ சேட்டலைட் லான்ச் மிஷின் என்ன ஆகும், ஸ்பேஸ் எக்ஸ் என்ன ஆகும், நினச்சி பாருங்களேன். இது ஒன்று. இன்னொன்று வந்து ஒரு சிப் டிசைனிங் கம்பெனி, சென்னை ஐஐடி பேஸ்டு கம்பெனி. ஐஐடியில் ஸ்டார்ட் அப் பண்ண ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் குரூப். சிப் டிசைன் பண்ணுறாங்களே, என்விடியா இருக்குது, இன்டெல் இருக்குது, நிறைய கம்பெனிஸ் இருக்குது சிப் டிசைனிங். அந்த சிப் டிசைனிங் கம்பெனி ஒரு டிசைன் முடித்ததுக்கப்புறமா அது பேக்கிங் பண்ணுவாங்க, ரைட். பெருசாக இருக்கும், அதெல்லாம் போட்டு பேக் பண்ணி இக்னியூண்டு வைப்பாங்க. அது பேக் பண்ணி இது ஒர்க் ஆகுதா இல்லையான்றது செக் பண்ணுவாங்க. அது ஒர்க் ஆகுதுன்னு சொன்னதுக்கு அப்புறமா அது வந்து மாஸ் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு வந்து போகும். இது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணும் போதே வந்து என்ன ஆகுனா நிறைய பிரச்சனைகள் வரும். ஒரு 5000 பேர் இந்த சிப்பு டிசைன் பண்ணதுக்கப்புறமா பேக் பண்ணி ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு வந்து 5 to 6 மாதம் பிடிக்கும். அதுவும் 5000 பேர் வந்து வேலை பண்ணுவாங்க. இந்த மேட்ரு 5000 பேர் 6 மாதம் வேலை பண்ணுற மேட்ரை வந்து இவங்க 10 நிமிஷத்தில் வந்து முடிக்கிறாங்க. எப்படி 10 நிமிஷத்தில் முடித்து அந்த சாஃப்ட்வேரு அந்த டெக்னாலஜி ஏதோ ஒன்று, ரைட், இந்த சைடு போடுறாங்க, அது முடித்து டிசைனை கொடுத்துருது, வெளியில் டாக்குமெண்டேஷனும் ரெடி பண்ணி கொடுத்தது 10 நிமிஷத்தில். அப்போ நினச்சி பாருங்களேன், என்விடியாவுக்கு எவ்வளோ பெரிய ஆப்பாக இருக்கும், நிறைய ஏஐ டிசைனுக்கு எவ்வளோ பெருசாக இருக்கும். இந்தியா இஸ் க்ரோயிங். ஸோ இது மாதிரி ஒரு சிப் டிசைனிங் பண்ணுறாங்கன்னு சொன்னால் காலையில் சொல்லி சாயந்தரம் வந்து சிப் ப்ரொடக்ஷன்ஸ் நம்மளால் பண்ண முடியும். இது ஒரு சைடு இருக்கும்போதும் இன்னொன்று ஒரு நியூஸு, இன்றைக்கி காலையில் பார்த்த நியூஸ், அஸ்வினி வைஷ்ணவ் நம்மளோட எலக்ட்ரானிக் மினிஸ்டர், ரயில்வே மினிஸ்டர், எலக்ட்ரானிக் மினிஸ்டர், 75 ப்ராஜெக்ட்ஸ். எப்படி 75 ப்ராஜெக்ட் காம்பனன்ட்ஸ் மேனுஃபேக்சரிங். ஏற்கனவே நம்ம ஊரில் வந்து ஆப்பிள் ஃபோனு, டிவி, ஃப்ரிட்ஜு இதெல்லாமே வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். அதுக்கான சப்சிஸ்டம்ஸ் இருக்கும். இப்போ நம்ம கார் அசம்பிள் பண்ணுறோன்னா அதுக்கு லைட்டு வந்து ஒரு சப்சிஸ்டம், அந்த சப்சிஸ்டமும் வந்து ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. அந்த சப்சிஸ்டம்க்கு வந்து காம்பனன்ட்ஸ் தேவை, கெப்பாசிட்டரு, ரெசிஸ்டரு, சிப்பு. இப்போல்லாம் சிப்பு ஏற்கனவே நம்ம ஃபேக்ட்ரி போட்டிருக்கோம். இந்த காம்பனன்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் நம்ம வந்து 100% இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ இந்த காம்பனன்ட் மேனுஃபேக்சரிங் கோர்ஸும் 75 கம்பெனிஸ் வந்து ஆரம்பிக்கிறாங்க. இந்த 75 கம்பெனிஸில் வந்து 61,671 crores, ஆல்மோஸ்ட் 61,700 crores வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இதில் 28 கம்பெனி ஆல்ரெடி ஆரம்பித்தாச்சு, ப்ரொடக்ஷனில் ப்ராஜெக்ட் ஆரம்பித்தாச்சு. ஸோ ப்ராப்ளி அடுத்த ஒரு 6 மாதத்தில் வந்து இது ப்ரொடக்ஷன்ஸ் வந்துடும். இது க்ளோஸ் டு அபவுட் 40-50% இந்தியாவோட காம்பனண்ட் ரிக்வயர்மெண்ட். இன்னமும் நம்ம இம்போர்ட் பண்ணணும், பட் காம்பனண்ட் நான் வந்து பண்ணுற அத்தனையும் வந்து விற்று போகுதுன்னா நான் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணோன்னு பண்ண மாட்டேனா. ஸோ இம்போர்ட் குறையுது. நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா பிசிபி, ரைட், பிரிண்டட் சர்க்கியூட் போர்டு, பச்சை கலரில் போர்டு இருக்கும், அது மேலே தான் காம்பனன்ட்ஸ் எல்லாம் இருக்கும். இப்போலாம் அது வந்து மல்டி லேயர் வந்துருச்சு, 7 லேயர் 10 லேயர்லாம் வந்துருச்சு, பயங்கர காம்ப்ளெக்ஸ் லெவலில் இருக்குது. இந்தியாவில் ரீசண்டாக ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பிசிபின்னு நம்ம ஊரில் கிடையாது, ரைட். சிங்கிள் பிசிபி தான் வந்து நம்ம பண்ணியிருந்தோம், மேலே கீழே மட்டும் போர்டு இருக்கும், அது மாதிரி தான் வந்து நம்ம பண்ணியிருந்தோம். இப்போ காம்ப்ளெக்ஸ் பிசிபிலாம் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். வருஷத்துக்கு வந்து 40,000 கோடிக்கு வந்து பிசிபி மட்டுமே நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த பிசிபி இம்போர்ட்டும் இப்போ புதுசாக வந்திருக்க ஒரு கம்பெனிஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கு, அதுவும் ஃப்ளெக்சிபிள் பிசிபி. இது வந்து போர்டில் இருக்கும், அதுக்கு பதிலாக டேப் மாதிரி இருக்கும்ல, அது மாதிரி ஃப்ளெக்சிபிள் பிசிபியும் இந்தியாவில் வந்து ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கிறாங்க. க்ளோஸ் அபவுட் 20,000 கோடி வந்து சேவ் ஆகுது.
குட்டி குட்டியாக சேவ் பண்ணால் பெரிய விஷயத்தில் சேவ் ஆகிடுது. இது முக்கியம் இல்லை, ஒரு 65,000 to 70,000 பேத்துக்கு வேலை கிடைக்குது டைரெக்டாக. இதெல்லாமே வந்து ரொம்ப நல்ல விஷயம். நிறைய விஷயத்தில் அதே மாதிரி கேபிட்டல் எக்யூப்மெண்ட்ஸ், இப்போ டிவி பண்ணுறதுக்கு ஒரு மிஷின் தேவை. அந்த மிஷினும் வந்து இந்தியாவில் வந்து ப்ரொடக்ஷன்ஸ் பண்ண போகிறோம், அதுவும் ஒரு நல்ல விஷயம். அதே மாதிரி ரேர் மேக்னெட், அதாவது ரேர் எர்த் இருக்குல்ல, சைனாக்காரன் வந்து ஆல்மோஸ்ட் 80% கெப்பாசிட்டி வச்சுக்கிட்டு அது வந்து உலகத்தை ஏமாற்றிட்டு இருக்கான். ரேர் எர்த் பேஸ் பண்ண மேக்னெட் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவில் வந்து பண்ணுறாங்க. அதுக்கான டெக்னாலஜி ஆகட்டும், அதுக்கான மிஷினரிஸ் ஆகட்டும், இது எல்லாமே வந்து இந்தியாவிலேயே ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. இதுவும் வந்து ஒரு பெரிய விஷயம். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே இந்தியாவில் நடந்துகிட்ருக்கு. ஸோ இதுக்கான எதிரொலிகள் நீங்கள் வந்து அடுத்த ஒரு 2-3 வருஷத்தில் வந்து பார்க்க முடியும். இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம எடுத்துகிட்டு வரோம். கெட்டது நடந்துகிட்டு இருக்கும் போதும் நல்ல விஷயங்கள் அங்கே எங்கேயோ ஒன்று இருக்கும். நல்ல விஷயம் நடந்துகிட்டு இருக்கும் போதும் அந்த இடத்துல ஒரு கெட்ட விஷயம் இருக்கும். அதை நீங்கள் கேப்சர் பண்ணணும். மார்க்கெட் உச்சத்தில் இருக்கும்போது, செலிப்ரேஷன் இருக்கும் போதும் வி வாண்ட், மார்க்கெட் அழுதுட்டு இருக்கும் போதும் வி கேன் ஆல்வேஸ் ஃபைண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட்டை நான் எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.